உலகில் உள்ள அசுரர்கள் அனைவரும் மேலும் சில காலம் வாழ்வதற்கேற்ற ஆயுளை உடையவர்கள். ஆகையால் அவர்கள் இப்பொழுது தனது உருவத்தை காட்டாமல் செவ்வேலான சிறுவன் முருகன் திகழ்ந்தான். அந்த அசுரர்கள் ஆராய்ந்து தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனாலும் தேடி அறிவதற்கு அரியதான சிவபெருமானது மாயமே ஆயுது என்று கூறினார். ஸோ அசுரர்களுக்கு ஆயுள் இருக்கிறதுனால எங்கள் முருகரை கொண்டு போய் பாலகனாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தாமரை மலருக்குள் இந்த எங்கள் கார்த்திகை லோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய மாயைக்குள் மாயையில் வளர்ந்துகிட்டு இருக்கேன். அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பூலோகத்தில் உள்ள மானிடர்கள் சிறுவன் முருகன் செய்த செயலை பார்த்து தீய வழியில் சென்று கொடுங்கோல் செலுத்திய அசுரர்கள் எல்லாம் இறப்பது உறுதி போலவும் இச்செயலால் அதற்கு காரணமாக தோன்றிய அறிகுறிகள் போலும் என அஞ்சினார்கள். ஸோ இந்த செயலை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சாங்களாம், இது அசுரர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்கிறது என்று பூலோக மக்கள் அதை புரிய ஆரம்பித்தாங்க. பூமியில் வாழும் மானிடர்கள் இவ்வாறு கூறினர். திக்கு பாலகர்களாகிய சூரியனும் சந்திரனும் பிறகும் ஆறுமுகனின் திருவிளையாடுகள் ஆராய்ந்தனர். ஆனால் வடிவத்தை காணவில்லை. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவை அசுரர்களின் செயல்கள் அல்ல, இவற்றை செய்பவர் யார் என்று எண்ணி வருந்தினர். ஸோ முருகரின் மாயை அனைத்தும் சிவனின் மாயை ஒத்தே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் முருகர் செய்யும் செயல்களை பார்த்து ஒரே ஆச்சரியம், இது யாரா இது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை நம்மளால் கணிக்கவே முடியணும். சூரியன் சந்திரனும் மற்ற கிரகங்களும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இவ்வாறு ஆராய்ந்து அத்தேவர்கள் தேவேந்திரன் தேவர்கள் சிலருடன் மேருமலையில் இருந்தான் போலும். பிரம்மனுக்கு அங்கே தங்கியுள்ளார். பிரம்மனும் மேருமலை தான் இருக்கார், தேவேந்திரனும் அங்கே தான் இருக்கார். நாம் அனைவரும் அவர்களிடம் சென்று முறையிடுவோம். சரி, நம்ம தேவர்கள் மற்றவங்கெல்லாம் தேவர்கிட்டையும் பிரம்மதேவர்கிட்டையும் போய் கேட்போம் சொல்லிட்டு மேருமலை நோக்கி போகிறாங்க. அன்று அவ்வாறு அவர்கள் சூரபத்மனுக்கு பயந்ததால் ஏற்பட்ட துன்பத்தோடு செல்ல தொடங்கினர். போகும்போதே சூரபத்மனால் நடந்த சோகன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. தேவர்கள் மேருமலையின் உச்சியில் சேர்ந்தபோது அங்கே சிறந்த ஆறுமுகனுடன் திகழ்கின்ற இறைவன் முருகன் செய்த திருவிளையாடல்களை கண்டு அம்முருகனின் உருவத்தை காணாமல் துன்புற்று மனதோடு இருந்த இந்திரனை கண்டார்கள். அங்கே போனவொன்னே அங்கே யாரை பார்த்தாங்கன்னா ஆறுமுகன் எங்கள் தலைவர் உட்காந்துருக்கார். அவரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன பயத்திலே இருக்காங்க. ஏன்னா அசுரர்களை பார்த்து ஐயோ வாழ்க்கையே ஒழிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த அசுரர்களை பார்த்து பயந்தே அப்படி இருக்காங்க. அந்த தேவர்கள் யாவரும் இந்திரன் முன்னே சென்று அவனுடைய திருவடிகளை வணங்கி அங்கே நின்றார்கள். அவங்க முருகரை போய் வணங்கலை. பட் ஆனாலும் இந்திரன் அங்கே உட்காந்துருக்காருல, அவரோட திருவடியை வணங்கி அவர் பக்கத்தில் போய் எடுக்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர்கள் பரந்த கடலால் சூழப்பட்ட வையகத்திலும் வானகத்திலும் அமைந்த பழைய நிலைமைகளை எல்லாம் மாறும்படி செய்தவர் யாரோ? இந்த மாயை செய்தது யார்? மண்ணுலகம் விண்ணுலகம் அனைத்துகளையும் இந்த மாறுதலை செய்தது யார் என்று வினாவினர்கள். அவர் யாவும் அறியவில்லை. அசுரர்கள் இந்த செயலை செய்ய மாட்டார்கள். நிகழ்ந்த இச்செயல் எப்படி ஏற்பட்டன? ஏன்னா அந்த அசுரர்களுக்கு நல்லது பண்ணுற பழக்கமே கிடையாது, அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ இதை யார் பண்ணியிருப்பா? தேவர்களுக்கு அரசனான இந்திரன் அவர்கள் கூறியதை கேட்டு நானும் அதே விஷயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இதன் உண்மையை சிறிதளவு அறிய முடியவில்லை. இதை அறிய வேண்டுமானால் அனைவரும் சென்று அழகிய பொன் போன்ற திருமேனியை உடைய பிரம்மனை கேட்போம், புறப்படுங்கள் என்று சொன்னார். மேருமலையில் தான் பிரம்மர் இருக்கார். பட் இருந்தாலும் அவங்களுக்கு இதை புரியவே மாட்டேக்கு. இதை நம்ம யோசித்து பார்க்கவும் புரியலை. அப்போ என்ன பண்ணுவோம்? பொன் போன்ற மேனியை உடைய நம்ம பிரம்மதேவர்கிட்ட போய் ஐயா இதை பற்றி சொல்லுங்கன்னு போய் கேட்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்திரன் புறப்பட்டார்கள் என்று கூறியவுடன் அந்த இந்திரன் முதலில் தேவர்கள் உண்மையான தவத்தை
செய்துள்ளமையால் அழிவு ஏற்படாதவாறு உலகங்களில் திருவிளையாடல் செய்து கொண்டிருந்த மருமகன் அவர்கள் கண்ணில் தெரியுமாறு ஒரு முகத்துடன் சிறிய குழந்தை போல அங்கு அந்த மேருமனையில் காட்சியளித்தார். இவ்வளவு நேரம் நம்ம முருகர் கண்ணுக்கு யாருக்கும் முருகர் உருவம் அந்த தேவர் கண்ணுக்கும் தெரியல. பட் ஆனால் தேவர்களின் தவ சக்தியால் அங்கே திருமுருகனுடைய உருவம் ஒரு சிறு குழந்தை வடிவில் தெரிய ஆரம்பிச்சது. தேவர்கள் வருத்தத்தோடு மனதிலே கொண்ட சந்தேகம் தீரும்படி தனது திருவிளையாடல்களை தெரிவிப்பதற்காக அங்கே காட்சி தந்த அந்த முருகன் மேரு என்னும் சிறந்த மலையை அசைத்தான். தாமரை மலரின் இதழ்களை பிடுங்கி சிதறுவதைப் போல உயர்ந்த செம்பொன்மையான அம்மலையின் சிகரத்தை பிடுங்கி எறிந்து ஒரு குழந்தை போல் உலாவினான். நம்ம முருகரை கண்ணில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம முருகர் திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு அப்படியே பார்த்தாரு. இந்த மேருமலை தான் பெரிய மலைகளிலே பெரிய மலைன்னா இப்போ பாருன்னு சொல்லிட்டு மேருமலை அப்படியே எடுத்து பம்பரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டார். இவ்வாறு தோன்றிய முருகன் தேவேந்திரனுக்கு திக்குவாளர்களுக்கு ஆகிய கடவுள்களுக்கும் மற்றமுள்ள தேவர்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் இதை அவங்க பார்த்துட்டாங்க. அப்பா என்னடா இது இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கண்டு ஐயோ வானத்தையும் மையத்தையும் நிலை மாற்றியவன் இவனே ஆவான் என்று உணர்ந்து காட்டில் உலாவும் சிங்கத்தை சந்தித்த மானை போல கலங்கி மேலும் சிலவற்றை கூறினான். இப்போ நம்ம முருகர் பண்ணுற விளையாடலை பார்த்தோன்னே அப்படியே பயந்துட்டானுங்க. ஐயையோ காட்டில் மான் சிங்கத்தை பார்த்தா ஓடும்ல ஓட்டம் அது மாதிரி பிடிச்சிட்டானுங்க. இவனை வலிமை இல்லாத குழந்தை என்று நினைக்க மாட்டோம். இவனது வலிமையை ஆராய்ந்தால் கொடுமையான அசுரர் கூட்டத்தாரை விட கொடியவன். அவ்வாறு அடைய முடியாத மாய வித்தைகளை பெற்றவன். அவனுடன் இங்கே போர் செய்து வெற்றி கொள்வோம் என்று அத்தேவர்கள் முடிவு செய்து ஒன்று திரண்டார்கள். இப்போ நம்ம முருகரை பார்த்தோன்னே இவ்வளோ நாளாக அசுரர்களை பார்த்து இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, இது அசுரர் குழந்தையாக இருக்குமோ, இது அசுரர்களோட பலமாக இருக்க, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் உலகம் நல்லா இருக்காது, நம்ம அந்த குழந்தைய நோக்கி போரிடுவோம்னு சொல்லிட்டு தேவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. யார் நம்ம முருகரை நோக்கி இவனுங்க. இவ்வாறு திரண்டபோது தேவ ரட்சனான இந்திரன் ஒரு காலத்தில் வைரம் வாய்ந்த தந்தங்கள் சயத்தன் பானுகோபனுடன் போர்க்காலத்தில் முறிந்து போக அவற்றை மீண்டும் பெறுவதற்காக திருவெண்காட்டில் சென்று அங்கே சிவபெருமானின் செந்நிற திருவடிகளை பூசித்து அந்த தந்தங்களை பெற்றுக்கொண்டு ஐராவத யானையை நினைத்தான். உடனே அந்த ஐராவதை மேருமலைக்கு வந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்திரனுக்கு ஒரு யானை உண்டு, அது பேர் ஐராவண யானை. என்ன ஆச்சு, அது வைரம் பாய்ந்த பனைமரம் சொல்லலாம், வைரம் பாய்ந்த தந்தங்கள் உடையது, ரொம்ப கடுமையானது, ரொம்ப யாராலையுமே அந்த யானையின் காம்பை உடைக்கவும் முடியாது, ரொம்ப வலிமை வாய்ந்தது. பானுகோபுடன் போரிட்ட போது அது முறிந்து விட்டது. அந்த யானைக்கு அவன் படையில் உள்ள அந்த தலை சிறந்த யானை பட்டத்து யானைக்கு அது வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமானை போய் தவம் பண்ணி சிவரிடம் திருப்பி இந்த ஐராவண யானைக்கு இந்த வைரம் பாய்ந்த தந்தங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி தவம் பண்ணி அந்த யானைக்கு அதை கொடுத்தார். இப்போ அந்த யானையை கூப்பிடுதான் நம்ம இந்திரன். அது தந்தங்களை பெற்று வந்த ஒப்பற்ற யானையின் பிடரை மேலே இந்திரன் அமர்ந்தான். யானை மேலே உட்காந்தாச்சு. வலிமை பொருந்திய வஜ்ராயுதம், அழகிய ஒளி பொருந்திய வாள், வேல் வில் ஆகிய படை கருவிகளை கையில் எடுத்துக்கொண்டு வலிய கொடிய போர் கோலத்தை மேற்கொண்டான். பின்பு முருகனை தன் படையுடன் சூழ்ந்து கொண்டான். நம்ம என்ன பண்ணுறாரு, இந்திரர் யானை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வஜ்ராயத்தை கையில் எடுத்துட்டார், இந்திரனோட ஆயுதம். அது மட்டும் இல்லாமல் அப்படி மின்னும் வாள் வேல் வில்
படை கருவிகள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு போர் கொடி கோலத்தை போட்டுட்டு போர் சூட் கோட்லாம் போட்டாச்சு, வாருக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே முருகனை நோக்கி படைகளை அப்படியே முருகனை எதிர்த்து அப்படியே இந்திரன் வரான். வேகமாக காற்று வீசும் இடத்தில் பொருந்திய தீப்பிழம்பை பஞ்சினால் ஆகிய மலைகள் சூழ்ந்து கொண்டு தன்மை போல நினைப்பதற்கு அரியவனான குமரக் கடவுள் தேவேந்திரன் துன்பப்படுகின்ற தேவர்களும் போருவதற்காக சூழ்ந்து கொண்டார்கள். இப்போ எப்படி இருக்குன்னா, தீப்பிழம்பை சூழ்ந்த பஞ்சு கூட்டம் போல தாங்குமா? நெருப்பை வச்சுக்கிட்டு சுற்றி பஞ்சு வச்ச பஞ்செல்லாம் எரிஞ்சிரும்டா. அது மாதிரிங்க முருகர் நெருப்புடா. அந்த நெருப்பை சுற்றி பஞ்சு நிற்கிற மாதிரி நினைக்க பாப்பா எழுக. எங்கள் முருகரை வந்தாட்டே பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவனுக்கு சுற்றி நிற்கானுங்க. குளிர்ச்சி பொருந்திய செந்தாமரையிலும் வெண்டாந்தாமரையின் வாழ்கின்ற திருமகளையும் கலைமகளையும் தன்னுடைய 2 கண்களாக கொண்டவள் உமாதேவி. அந்த உமை பெற்றெடுத்த கந்தன் தேவர்கள் பகைவர்கள் போல தன்னை சூழ்ந்து நிற்பதை கண்டு சிரித்தான். அதை பற்றி கவலை கொள்ளாமல் அவன் தனது விளையாடலை செய்தான். அப்போது இவங்க தேவர்கள் யாரை கொண்டு எதுக்கு வந்திருக்காங்க? தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவரின் மனைவி உமையவள் என் அம்மையின் தந்தனை பாச குழந்தை எங்கள் முருகனை சுற்றி நிற்காங்கன்னே தெரியாமல் இந்த தேவப்பேரைகள்லாம் எங்கள் முருகனை சுற்றி நிற்கானுங்க. முருகனை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் முருகர் பார்த்தாரு, அப்படியே சிரிக்கார். என்னையவே இருந்தால் இவனை விடக்கூடாது அப்படி தூக்கிட்டு அவர் விளையாடல ஆரம்பிச்சிட்டாரு. வேள்வியின் வேந்தனாகிய இந்திரன் வேல் முதலிய 18 ஆயுதங்களை முருகன் மீது செலுத்தினான். அவை யாவும் தேன் நிறைந்த மலர்கள் போல அவன் மீது பட்டு விழுந்தன. அதனால் இந்திரன் வஜ்ராயத்தை அவன் மீது செலுத்தி ஆரவாரம் செய்தான். இந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேள்விகளின் வேந்தன். எந்த வேள்வி நடத்தினாலும் அது அவரை மாதிரி வேள்வி நடத்த முடியாது. ஸோ இந்திர பதவி பெறணுன்னா வேள்வி நிறைய பண்ணவனு தான் இந்திர பதவி கிட்டக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அது மாதிரி பல வேள்விகள் செய்வதில் வேந்தன் பட்டம் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு? வேல் முகிய 18 ஆயுதங்கள், விதமான ஆயுதங்கள் இருக்குது. அத்தனை ஆயுதம் தூக்கி இங்கே அன்பு முருகன் மேலே தூக்கிறீங்க. அது முருகன் மேலே அப்படிங்கிற முருகன் மேலே படும்போது எப்படி இதுனா, தேன் நிறைந்த மலர்கள் அவர் மீது பட்டு விடுவது போல அப்படியே அடிப்பு மாதிரி பட்டு டப்புன்னு கீழே விழுந்துட்டு, அதுக்கப்புறம் சரி இது சரிப்பட்டவரான்னு சொல்லிட்டு வஜ்ராயத்தை தூக்கி எங்கள் அன்பு முருகன் மேலே எரிஞ்சிட்டு ஆரவாரம் பண்ணுற எரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ பாரு, வஜ்ராயுதம் என்று ஒப்பற்ற கொடி ஆயுதம் தன் தந்தையாகிய கந்தனது மார்பில் பட்டு நுண் மணல் போல பொடியாகி போனது. தேவேந்திரன் அதை கண்டு துன்புற்று வருந்தினான். அவனுடைய பழைய ஐராவையான அதனால் கோபம் கொண்டு பிளரி முருகேசன் முன்பு சென்றது. என்னன்னா, நம்ம இந்திரன் எடுத்த வஜ்ராயுதம் எங்கள் முருகர் மேலே பட்டான். என்ன தெரியுமா? மணல் மாதிரி பொட்டு விழுந்துட்டு உடனே நம் தேவேந்திரனுக்கு ஐயோ நான் அப்படியே பயங்கரமாக சீன்லாம் போட்டோமே கேவலமாகிட்டேன் அப்படின்னா. ஆனால் அந்த யானை இருக்குல்ல, ஐராவண யானை, அது இந்திரன் வைக்கப்படுறதை பார்த்துட்டு அதுக்கு கோவம் வந்துட்டு எங்கள் தலைவன் மேலே அடிச்சுட்டு சொல்லிட்டு எங்கள் அன்பு முருகரை மேலே அந்த ஐராவண யானை கோபத்தோட பிளறிக்கிட்டு வருதான். உமாதேவியின் புதல்வனான முருகன் தன்னை நோக்கி வரும் யானையை கண்டான். உடனே ஒரு பிள்ளையும் பல அம்புகளையும் மனதினால் விரைவாக உண்டாக்கி கொண்டான். அந்த உயர்ந்த வில்லை வளைத்து ஓல் என்று ஒளி உண்டாக நானின் ஒளியை எழுப்பினான். பின்பு ஒளி பொருந்திய ஓர் அம்பு அந்த யானையின் நெற்றியிலுள்ளே புகும்படி செய்தார். நம் முருகர் யார்? உமாதேவியின் மகன், பலம் கொண்டவர். பார்த்தாரு, இந்த யானவர் தான் வில் எடுத்தார்.
பல அம்புகளை மனதில் நினச்சா சாதாரணம் வந்துட்டு உடனே வில்ல வளைக்காரு. யானையின் நெற்றிக்கண் அந்த நெற்றி நடு தலையை பார்க்காரு. அடிச்சு விடுதாரு. அது சரதரன் போகுது. அப்போது முருகவேல் செலுத்தி அம்பு தேவர்களில் உயர்ந்தவனான இந்திரதேவனது ஐராவண யானையின் நெற்றியில் உள்ளே விரைவாக சென்று அதன் உயிரை கவர்ந்து கொண்டு வெளியே சென்றது. அதனால் அந்த யானை கரிய மேகம் பயப்படும்படி அலறி விழுந்து இருந்தது. எங்கள் முருகன் மேலே விழுந்த என்னத்துக்காக எதிர்த்து வரணும்? ஐராவண யானை அப்படி நெத்திக்குள்ள அம்பு போய் வெளியே வந்து ஐராவண அட்டைக்கு ஓன்னு சொல்லி மேக கூட்டம் கூட அப்படி கத்திருக்குமான்னு தெரியாது. ஐராவணை அப்படி கத்தி அப்படியே விழுந்துட்டு தனது ஒப்பற்ற ஐராவண யானை இறந்த போனதும் பெண்ணுலகின் வேந்தன் இந்திரன் ஐயோ என்று அலறி அதன் அருகே சென்றுகின்றான். மிகுந்த கோபத்தோடு மின்னலை போன்ற தனது பிள்ளை படைத்தான். முன்னோனாகிய சிவபெருமானின் புதல்வன் உடனே இந்திரனின் தோளை நோக்கி ஒரு அம்பை செலுத்தினான். இந்திரனுக்கு ஒரே வருத்தம், ஐயோன்னு சொல்லிட்டு வருத்தம். ஏன்னா ஐராவணனை அவனோட அன்பு யானை இறந்து போயிட்டான். தாங்க முடியல அவனால். உடனே அவனோட வில்லை எடுத்தான். முருகனை நோக்கி கணை தொடுக்க ஆரம்பித்தான். யாரை நோக்கி எங்கள் தலைவனின் மகன் அவரை நோக்கி மன்னிக்கணும் இந்திரதேவன் தலைவனை பார்த்துட்டு இருக்காரு. இந்த முறையில் ஆனால் எங்கள் முருகன் என்ன பண்ணிட்டாரு? அவன் தோளுக்கு ஒரு அம்பு அப்படி அனுப்பிவிட்டார். இந்த முறையின் தேவர்கள் போரிட்ட பொழுது சிவபெருமானுடைய திருமகனான முருகன் தன் கையில் இருந்த நீண்ட வில்லை வளைத்தான். அதில் 4 அம்புகளை இணைத்து செலுத்தி கடலுக்கு உண்மையான அரசனாகிய வருணன் அளித்தான். மேலும் 5 அம்புகளின் எமது வலிமையை அடக்கிவிட்டான். சுமன் நடுவாக நிற்பவன் யமன். எல்லாத்தையும் முருகன் அடிச்சு தூக்கி தர போட்டார். அதுக்கப்புறம் குற்றமற்ற குமரவேல் ஓர் அம்பினால் சந்திரனை அழித்தான். சந்திரனையே சொல்லி முடிச்சார். ஒரே அம்பில் கூர்மையான 3 அம்பினால் சூரியன் அழித்தார். ஆனால் சூரியன் கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். அப்புறம் 3 அம்புகள் போட்டு முடிச்சார். 2 அம்புகளால் வாயுவே எழுந்தார். பட் வாயுக்கு 2 அம்பு தான் சொல்லி முடிச்சிட்டார். பொருந்திய 3 அம்புகளால் வீர உரை நிகழ்த்திய அக்னியை அழித்தார். அந்த சூரியன் அக்னின்னு ஒரே பார்க்குறோம். அவங்களுக்கு 3 அம்பு போட்டு வெற்றி வீரனாக நின்றார். எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. வெற்றி வீரனாக நின்றார். இரவாமல் உயிரோடு நின்ற தேவர்கள் அனைவரும் வெற்றி வீரனாக குமரேசன் நிற்கும் நிலைமையை பார்த்தார்கள். இன்று இவனே இங்குள்ள அனைவரையும் அழிப்பான் என்று உணர்ந்தார்கள். அதனால் மனமறந்தி ஒரே ஒரு சரபர பறவையின் வலிமையை கண்டு பல சிங்கங்கள் பாய்ந்து ஓடினார் போல நிலைகுலைந்து ஓடினார்கள். எங்கள் ஆள் எல்லாத்தையும் சொல்லி முடித்தவனே தேவர்கள் பார்த்தாங்க. ஐயா, இவன் ஒருத்தனை எல்லாத்தையும் போட்டானே, இன்னும் நம்ம இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சிங்கங்கள் ஓடிச்சான். அதே மாதிரி தேவர்கள் அனைவரும் அப்படியே அங்கங்கே ஓடினாங்க. போரிலே வெற்றி பெற்ற முருகன் பயந்து ஓடுகின்ற தேவர்கள் நிலையை பார்த்து உதய சூரியன் நீண்ட கிரணங்கள் சந்திர கிரணங்கள் துரத்துகின்ற தன்மை போல் அந்த தேவர்களை துரத்தி தேவர்கள் முன்பு இறந்த அந்த போர்க்களத்தில் தனியாக பொறுத்து நின்றான். பார்த்தார் முருகர். எல்லாத்தையும் ஜாலியாக முடிச்சு விட்டாச்சு. எல்லோரும் அப்படியே ஓடிட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் மட்டும்தான் இருக்கார். எல்லாரும் ஓடிட்டாங்க. தேவர்கள் சிலர் பகைவர்களைப் போல போரிட்டு இறந்து வீழ்ந்தார்கள். சிலவங்க மேதனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போரிட வந்தாங்க. அவரெல்லாம் முருகர் போட்டு தள்ளிட்டார். தேவர்கள் சிலர் எதிர்த்து நின்ற போரிடாமல் சிதறி ஓடினார்கள். சிலவங்க பார்த்து ஐயோ இவர் முருகட்ட முடியுமா ஓட்டானுங்க. ஒப்பற்ற வில் வீரனான தனியே நின்ற விசாக நாளில் பிறந்த முருகன் பிற்காலத்தில் எல்லோரையும் அழித்துவிட்டு தனியே
உலாவும் சிவபெருமானைப் போல திகழ்ந்தான். இந்த கலியுகத்தில் சிவபெருமான் உலகத்தில் உள்ள அனைவரையும் கொண்டுட்டு தனியாக நிற்பார். அந்த மாதிரி முருகர் இன்னைக்கு தேவர்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தனியாக நின்றார். உமையவள் புதல்வனான முருகன் தேவர்கள் அனைவரையும் அழியும்படி வெற்றி பெற்று தான் ஒருவனாக நின்றபொழுது நாரத முனிவன் கண்டான். இங்கே முருகர் நிற்கிறது. நாரத முனிவர் பார்த்துட்டார். உடனே கருணை கொண்ட தேவகுருவான வியாழனிடம் சென்று நிகழ்ந்த செயல்களை கூறினார். நாரதர் பார்த்துட்டு, ஐயோ முருகர் தேவர்களை போட்டு தள்ளிட்டாரே அப்படின்னு சொன்னாரா தெரில. பட் இப்படி ஒரு பையன் நம்ம தேவர்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வியாழதேவன் யார் தேவர்களுக்கு எல்லாம் குரு அவர்கிட்ட போய் சொல்லிட்டார். ஐயோ இப்படி போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு சிறந்த தவத்தை செய்வதற்காக செய்தவனான நாரதன் கூறியதை கேட்டு குற்றமற்ற அறிவினை உடைய அந்தகனான வியாழ பகவான் எழுந்தார். தேவர்களின் வாழ்க்கை முடிந்தது போலும் என்று கூறி மனம் மறைந்து விரைவாக சென்றார். குரு அல்லவா வியாழதேவன் ஐயோ சொல்லிட்டு வருத்தப்பட்டு அப்படியே ஓடுதார். சூரியனும் சந்திரனும் தேவர்களும் அரசனான இந்திரனும் திக்குபாலர்களும் 8 பேரும் பெரிய ஐராவண யானையோடு சிறந்து கிடக்கின்ற அந்த போர்க்களத்தை தன்னுடைய பொன்னிறம் பெற்றவரான வியாழ முனிவன் சென்றான். அதெல்லாம் பார்த்து வருத்தத்துக்குள்ளாயிட்டாங்க. எல்லாரும் மண்டையை போட்டானுங்க. தேவர்களின் குருவான வியாழ பகவான் தேவர்கள் அங்கே உயிரை இழந்து விட்டு கிடப்பதை பார்த்து மனதுயரம் கொண்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரோட சீடர்கள் எல்லாருமே இறந்ததை பார்த்து மிக வருத்தப்பட்டார். மாசில்லா பேரழகு கொண்ட ஆறுமுகனான முருகன் அந்த போர்க்களத்தில் தனி ஒருவன் நின்றான். திருவிடையாடல் புரிந்து அதிசயத்தை இவ்வியாழ பகவான் பார்த்தார். வியாழ பகவானுக்கு ஒரே சந்தேகம். முருகரை பார்க்கும்போது குழப்பமும் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தனி ஒரு வீரனாக நிற்கார் எங்கள் முருகர். எல்லாவற்றையும் அறிந்தவனும் தொகுதியாக ஒளியை உடைய பொன்னின் நிறத்தை பெற்றவருமான வியாழமுனிவன் ஓவியத்தில் தீட்ட முடியாத அழகின் சிறப்பு பொருந்தியவனும் ஒரு குழந்தையின் வடிவத்தை கொண்டவனுமான குமர கடவுளை கையால் தொழுது வாயால் துதித்து இதனை சொல்ல வருகிறார். நம்ம வியாழ பகவானுக்கு நம்ம முருகர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது சிவனோட மகன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் யார் போட்டு தள்ளியிருக்குது சிவனோட மகன்லாம். அவர்கிட்ட போய் சண்டைலாம் போட முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டார். கையோட்டு வணங்குறாரு. எங்கள் முருகரை பார்த்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் யாரை அவருன்னு சொல்லிட்டு யானை முகத்தை பெற்ற தாரகாசுரன் சிங்கமுகன் சோரபத்மன் என்று கூறப்படுகின்ற அசுரர்களை துன்புறுத்தியதால் இந்திரன் நாள்தோறும் துன்பத்தை அனுபவித்தான். அதனால் தனது நரகமான அமராவதியை விட்டு நீங்கி இந்த பெரிய மேருமலையில் மறைந்திருந்தான். அந்த இந்திரன் உனது திருவடியை அடைக்கலமாக கொண்டு உன்னை கொண்ட சூரபத்மன் முதலிய பகைவர்கள் உயிரை அழித்து முன்போல தனது அரசை பெற்றுவதற்காக பெற்ற அரசனான திகழ்வதற்கு நினைத்தான். அவற்றை தவிர அவன் வேறு எதையும் எண்ணவில்லை. நம்மாலும் மன்னிக்க வேண்டும் சொல்கிறார். ஏன்னா இந்திரன் பாவப்பட்டவன். அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அவன் ஊரையே விட்டுட்டு அவன் ஊர் என்ன அவன் இந்திரபுரத்தை விட்டுட்டு அமராவதி நகரத்தை விட்டுட்டு இங்கே மயிலுமலையில் உங்களோட கருணைக்காக தான் நிற்கான் தலைவரே. நீங்கள் இப்படி பண்ணலாமா? தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியாழ பகவான் வியாழ முனிவர் சொல்கிறார். இறைவனே, இந்திரன் பல நாட்கள் அரிய தவத்தை செய்து வருந்தினான். பிரபு சரவண பொய்கையில் எழுந்தருடைய உனது அவதாரத்தை பார்த்து சொற்களால் சொல்லப்படுகின்ற எல்லா துன்பத்தையும் துறந்தவன் போல மகிழ்ச்சி அடைந்தான். காந்தல் மலரை கடம்ப மலரையும் குரவ மலரையும் அணிந்த குமரவேலே, எனக்கு தொண்டு
உனக்கு தொண்டு செய்வதற்காக நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்த இந்திரன் இவ்வாறு திருவிளையாடல்கள் புரிவதை அறிய மாட்டான். எங்கள் ஐயாவுக்கு தெரியும் இது திருவிளையாடல்னு தெரியும். இந்திரன் இப்படிலாம் பண்ணிட்டார். இந்திரனுக்கு உங்களுக்காக நீங்கள் பிறந்தவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு ஆள்னால் அவன் இந்திரன் தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். கொஞ்சம் உங்களோட திருவிழாலாம் அவனுக்கு தெரியுமாப்பா, கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பா. நீங்கள் முருகரை சூப்பராக பேசினான். நாராயணன் முதலே சிறந்த தேவர்களாலும் தேடி காண முடியாத வேத முதல்வன் சிவபெருமான் அப்பெருமானாலும் உமாதேவியும் அவ்விருவராலும் சிறந்த அருளை பெற்றவரான சிலரும் அல்லாமல் உன்னுடைய திருவிளையாடலை அறிந்து தக்கார் வேறு யார் உள்ளார்? ஒருவரும் இல்லை. ஐயா, உங்களோட திருவிளையாடல் இந்த திருவிளையாடல் உங்களை தவிர வேறு யார் முடியும்? நீங்கள் பெருமாளின் அருள் பெற்றவர். சிவனும் அம்மை உமை அவர்களும் அருள் பெற்றவர். யாராலும் சொல்லப்பட முடியாத சக்திகளை உடையவர். உங்கள் திருவிழாவில் உங்களால் மட்டுமே செய்ய முடியும். நீங்களே அருள் புரிய வேண்டும் தந்தையே அப்படி சொல்லிட்டு காலில் வளர்ந்துட்டார். வேறு லெவல்.